இந்த வீட்டை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே போன உடனே எனக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. அது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட எண்டுன்னு நான் சொல்கிறேன். இந்த வீட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல தாங்க இன்றைக்கும் ஒரு அழகான லோ பட்ஜெட் வீட்டை தான் இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்க போகிறோங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதே பிளானிங்கில் நம்ம வந்து 2 வீடு வந்து சேல்ஸுக்கு போட்டிருப்போம். 2 வீடு பார்த்திங்கன்னா போட்ட ஒரே வாரத்தில் வந்து புக் ஆயிடுச்சுங்க. கடைசியாக இந்த வீடு ஒரே ஒரு வீடு மட்டும்தான் அந்த லொக்கேஷனில் இருக்குது. இந்த வீட்டையும் நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணிடுங்க. இப்போ எல்லாருமே வாங்க நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த வீட்டை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் வந்து 2 வீடியோவில் போட்டிருப்போம். அதே பிளானிங்கில் அதே பில்டிங் ஏரியாவில் அதே ப்ரைஸில் இந்த வீடு இன்றைக்கி நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஓகே, ரொம்ப டிலே பண்ணாமல் இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ள போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கார புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் எப்படி பண்ண மாட்டேதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன வீட்டை காணோம்? சாரிங்க, வீட்டுக்கு ஆப்போசிட்டில் சின்னதாக ஒரு மரம் இருந்துச்சுங்களா, அதுக்குள்ளேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டோட எலிவேஷன் சுத்தமாக தெரியல. 2மே ஒரே கலரில் இருந்துருக்குது. ஓகே, இப்போ வாங்க இந்த வீட்டுக்கு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்தம் லேண்ட் டைமென்ஷன் பார்த்துடலாம். 26 அடி ரோடு பேசுறவோ 45 அடி நீளமோ கரெக்டாக 3.13 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் ஃபுல்லே வந்து 880 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK விட சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த சைடில் மெயின் டோரை நமக்கு வடக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு 2 வீடு இதே மாதிரி சேல்ஸுக்கு இருந்துச்சு. 2 வீடுமே முடிச்சுங்க. இந்த ஒரே ஒரு வீடு மட்டும் தான் சேல்ஸுக்கு இருக்குது. இப்போ பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான க்ரீனிஷான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் லைட் க்ரீன், டார்க் கிரே, ஆரஞ்சு அண்ட் டார்க் ப்ரௌன். இதுலேயே நம்மளுக்கு ஸ்பெஷல் பட்டி பார்த்து அதில் கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க்கில் பண்ணி கொடுத்து எலிவேஷனாக சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கோ லைட் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டல் நமக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான போர்ட்டிகோ அளவு 8.5 10.25. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டில் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் ஃபிட் பண்ணி, வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் நமக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட சின்னதாக அமைச்சிருக்கிற சிட் அவுட் ஏரியா. அதுக்கு மேலே சீலிங்கில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளுக்கு வந்து ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷாக ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ள போகிற மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 10. லிவிங் ஏரியாவுக்கு ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஹை க்ளோசி வெட்டுபேட்டை ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலு கிளம்பி பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் மொத்த வாலுக்கும் உங்களுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் அவுட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சிவில் ஒர்க்கில் வந்து சூப்பராக வந்து டிவி யூனிட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக நிறைய மல்டி கலர்ஸில் ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி இன்னும் கிராண்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வீட்டோட பூஜை ரூமுக்கு வந்து வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட், அதாவது அக்னி மூலையில் அமைஞ்சுக்கிற வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹால். 2.25 சென்டில் டைனிங் ஹால் கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 8. டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் வந்து வென்டிலேஷனுக்காக ஃபிட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் வந்து கிச்சனுக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சின்னதாக பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன் ஏரியா. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி நிறைய ஸ்டோரேஜ்க்காக உங்களுக்கு வந்து நிறைய கடப்பாக்கள்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு விண்டோ வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணி அதுக்கு மேலே சின்னதாக க்யூட்டாக ஒரு மிரர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லிவிங் ஏரியாவிலும் பார்த்தீங்கன்னா நார்த் சைட் வால் வந்து பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது குபேர முறையில் அமைச்சிருக்கிற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் நமக்கு 16க்கு 10ன்னு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்து சவுத் வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து பேர்ட்ஸ் எல்லாமே பறக்கிற மாதிரி சூப்பராக வந்து வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 சைடு வால் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வீட்டவே ரொம்ப க்ரீனிஷாக, அதாவது ரொம்ப புதுமையாக ரெடி பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் வர க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சானிடரி ஃபிட்டிங் சொல்லணுமோ எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து டவர் ராட் கூட ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோப், ஷாம்பு எல்லாமே வைக்கிற மாதிரி ரேக் கூட உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை 8க்கு 8ன்னு சின்னதாக கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வால் மட்டும், அதாவது நார்த் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு யூபிஎஸ்ல ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி, ஒன் சைட் வால் மட்டும் அதில் பேர்ட்ஸ் எல்லாமே பறந்து போகிற மாதிரி சூப்பராக வந்து வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து செமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த வீட்டுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து மேலே நம்ம டெரஸில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் ஏரியா போகிறக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பேக் அண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டோட வாட்டர் சம்ப் எல்லாமே கட்டியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து மூடி போட்டு உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் வந்து ஸ்டேக்கேஸ் ஏரியா பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்த்துடலாம். இந்த அவுட்டர் பாத்ரூமை இந்தியன் டைப்பில் க்ளோசெட்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து என்னென்ன சானிடரி ஃபிட்டிங் சொல்லணுமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் ஏரியா போகிறக்க வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்தோடனே பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்காக சின்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக கல், துணிக்காய போகிறதுக்காக லேங்கிள் எல்லாமே கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. டெரஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து 4th லெவல் பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாயக்கம்பாளையம் அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வண்ணாங்கோயில். வண்ணாங்கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சாமிசெட்டிப்பாளையம் போகிற வழியில் சாமிசெட்டிப்பாளையம் பக்கத்தில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 36 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொருக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.